ஆசைகள் வந்து வாழ்க்கையில குறைய குறைய தான் நமக்கு லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கணும். இறைவன் நமக்கு என்ன குடுத்துருக்காரோ, அத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். மத்தவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் இந்த விஷயங்கள், இந்த விகாரங்கள்லாம் வருதுன்னா, ஆசை, பேராசை, பெருநஷ்டம் சொல்லுவாங்க. ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது. பேராசை மட்டும் வேண்டவே வேண்டாம். ஆசை அப்படிங்கிறது உங்க லட்சியத்தை நோக்கி நீங்க ஓடுவீங்க. பேராசை அப்படிங்கிறது அகங்காரத்தை தேடியும், அது மட்டும் இல்லாம திமிரு இது எல்லாமே வந்துரும். மனிதர்கள் கிட்ட ரொம்ப அன்பா பழகுங்க. லிமிட்டா பழகுங்க. எந்த ஒரு மனிதர்கள் கிட்டயும் ரொம்ப அட்டாச் ஆக வேண்டாம். அது பர்சனலா இருந்தாலும் சரி, அஃபிஷியலா இருந்தாலும் சரி. லைஃப்ல எல்லாமே லிமிட்டு தான். லிமிட்ட நீங்க தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே வருது. சண்டை அங்கருந்து தான் ஆக்சுவலா ஆரம்பிக்குது. இது என்னுடைய வீடு, என்னுடைய பெட்டு, என்னுடைய குழந்தை, என்னுடையது, என்னுடையது. ஸோ நம்ம போம்போது என்ன கொண்டுட்டு போறோம்? இந்த மாரி புரிதல்லாம் பகவத்கீதையில இருக்கு. ஆனா, இன்றைய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல மனிதர்கள் போய் ரோபோ சொல்றத நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ எப்பயுமே மனிதர்கள் ஒரு டிசிப்ளினா வாழணும் அப்படின்னா, ஸ்கிரிப்சர், ஹோலிஸ் நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா?